Hi guys, welcome to my tutorial. இந்த வீடியோவில் நம்ம AI டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி 3D அனிமேஷன் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் இது மூலமாக நீங்கள் மாதம் 50,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த டுட்டோரியலில் நான் என்னோடய ஆர்ட்டை எப்படி 3D அனிமேஷனாக மாற்றினேன்னு காட்ட போகிறேன். நிறைய ஃப்ரீ வெப்சைட் இருக்குது. கூகுள் AI ஒரு மாதம் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. விஇஓன்னு சொல்லிட்டு ஒரு கூகுளில் ஃப்ளோவில் ஒரு நானோ பனானா மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து கிரெடிட்ஸும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் க்ரியேஷன்ஸ் பண்ணலாம். யூடியூப் சேனல் நியூவாக ஆரம்பிக்கலாம். யூடியூப்பில் AI டெக்னாலஜி மூலமாக பண்ண வீடியோஸை நான் நல்லா ரீச் ஆகுது. இது இங்கிலீஷ் யூடியூப் சேனல் எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்த்தீங்களா? இது வந்து நல்ல வியூஸ் போகுது உண்மையிலேயே. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் AI டெக்னாலஜி மூலமாக தான் உருவாக்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பாருங்கள். அதனால் வியூஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. இந்த டுட்டோரியலில் என்னோடய ஆர்ட்டை எப்படி 3D அனிமேஷனாக மாற்றினேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். இது என்னோடய ஐபேடு. நான் 2019 வாங்கினேன்னு நினைக்கிறேன். இந்த ஐபேடில் வந்து நான் அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். 2022 நான் வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ஆர்ட் இது. நான் டிஜிட்டல் ஆர்ட் நல்லா பண்ணுவேன். இந்த ஆர்ட் மூலயமா நான் வந்து மொபைல் கேஸ் பேக் டிசைனிங்லாம் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த ஆர்ட்டை நான் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா 3Dயாக கன்வெர்ட் பண்ணி வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்தது எனக்கு. அதனால நான் வந்து இந்த ஆர்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் கொண்டு வந்து சிஸ்டத்தில் வந்து நான் வந்து 3Dயாக மேக் பண்ண போகிறேன். என்னோடய ஆர்ட்டை பார்க்கலாமா? இந்த ஃபோட்டோவை நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் ChatGPTயில் போட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 3Dயில் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராம்ப்ட் எழுதி கொடுத்துச்சு. ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணேன். ஒண்டர்ஃபுல்லாக ஒரு 3D இமேஜ் எனக்கு மேக் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ வந்து இதை ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணலாமா? நான் வந்து கிராக் வெப்சைட்டை தான் போகிறேன். ஏன்னா என்னோடய ஃப்ளோ வந்து இன்றைக்கி வந்து அது முடிஞ்சிருச்சு. நான் வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணி முடிச்சிட்டேன். அதனால் இப்போ நான் கிராக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். கிராக்கில் போய் நான் வந்து இமேஜினில் வீடியோவில் நான் வந்து இமேஜை அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து ChatGPT இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கேட்டு நான் ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிட்டேன். ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணோன்னே அது வந்து எனக்கு வந்து ஒரு வீடியோவை மேக் பண்ணி கொடுத்துருச்சு. நீங்கள் ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ப்ராம்ப்டை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறது உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான். நீங்கள் வந்து தமிழ்லேயே பேசுங்க ChatGPT. இந்த மாதிரி ப்ராம்ப்ட் எனக்கு வேணும், இந்த மாதிரி ப்ராம்ப்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தமிழ்லேயே கேட்டுட்டு அதுவே ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்துரும் ChatGPT ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டானது. அதனால் நீங்கள் அதிலே கேட்டு அதிலே ப்ராம்ப்ட் ரெடி பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்களோட ஓன் ப்ராம்ப்ட் போட்டால் தான் உங்களோட வீடியோ யூனிக்னஸ் தெரியும், சரிங்களா? இப்போ வந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, எவ்வளோ அழகாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் நிறையா போகும். நீங்களும் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. என்னோடய ஆர்ட் பார்த்திங்கன்னா நான் 2022 வரைஞ்சேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய பிஸ்னஸ்க்காக நான் இது வரைஞ்சேன், மொபைல் கேஸ்க்காக. பட் ஆனால் இப்போது எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக இது வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. இதுதான் என்னோடய ஆர்ட். இந்த சைடில் இருக்கிறது நான் டிஜிட்டல் ஆர்ட் பண்ணேன். அந்த டிஜிட்டல் ஆர்ட்டை இந்த சைடு பார்த்திங்கன்னா ரியலாக ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ரொம்ப அமேசிங்காக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. AI வச்சு நல்லா ஏர்ன் பண்ணலாம். யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போட்டுட்டு உங்களோட ஓன் க்ரியேட்டிவ் சேனலை உருவாக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஓனாக ஸ்டோரிஸும் நீங்கள் உருவாக்கலாம். இதுதான் கிராக் பண்ண வீடியோ. இது எவ்வளோ அமேசிங்காக நான் என்னோடய சாரீஸில் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி பண்ணியிருக்கு பாருங்களேன். இதுவும் இது வந்து ஃப்ளோ பண்ண வீடியோ. கூகுள் ஏஐயோடது. கூகுள் ஏஐ வந்து செம்மையாக பண்ணியிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா தமிழில் பேசுகிற மாதிரி வாய்ஸ் வந்து வரும். அதனால நான் வந்து ஃப்ளோ தான் சஜஸ்ட் பண்ணுவேன் தமிழில் வீடியோ போடுறதுக்கு.
இது ஒரு ஃப்ரீ எடிட்டிங் ஆப்பு ஆனால் சிஸ்டத்துக்கு. பட் ஆனால் இது வந்து 2Kலாம் வராது. 1040 அந்த மாதிரியில் தான், லோ குவாலிட்டியில் தான் இது வந்து எடிட் பண்ணும். பட் ஆனால் இது தற்போதைக்கு நீங்கள் சொல்லித்தரத்துக்காக நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். வேணும்னா சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து என்னோடய மொபைலில் நான் எடிட்டிங் ஆப் வச்சுருக்கனால நான் வந்து இதில் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கலை. ஃப்ரீ ஆப்பில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியாக நீங்கள் போய் வீடியோ எடுக்கணும்னு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் நார்மலாக 720லேருந்து 1090ன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. 1080ன்னு நினைக்கிறேன். அதுக்கு செட் பண்ணி வச்சுட்டு ஓரளவுக்கு ஹை லெவலுக்கு வர மாதிரி MP4ல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணி நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து ஒரு சாங்ஸை க்ரியேட் பண்ணேன். எதில் பார்த்திங்கன்னா சுனோமோ அப்படிங்கிற ஒரு ஆப்பில். அது வந்து ஸ்நாக்ஸ் வந்து எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. அந்த சாங்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃப்ரீ ஆப் மூலமாக தான் நான் வந்து சாங்ஸை க்ரியேட் பண்ணேன். சாங் போட்டோம்னா ரொம்ப நல்லா ரீச் ஆகும். ஒவ்வொரு இதுக்கெலாம் நீங்கள் வந்து குட்டி குட்டி கிட்ஸுக்கெலாம் ஸ்டோரிஸ் பண்ணுறீங்கன்னா சாங்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இதுதான் அந்த ஸ்னோ ஆப்பு, SUNO ஸ்னோ ஆப்பு. ஃபஸ்ட்டு நான் ChatGPT இந்த மாதிரி எனக்கு பாடல் வரிகளாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். உங்களோட கற்பனையை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். எப்படின்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி பாடல் வரிகள் வேணும், அந்த மாதிரி வரிகள் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கற்பனையில் நீங்கள் வந்து தங்கிலீஷ்லேயே பேசுங்க. கண்டிப்பாக ChatGPT புரிஞ்சிட்டு கரெக்டாக அது வந்து வரிகள் அமைச்சு கொடுக்கும். அந்த வரிகளில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி டபுள் செக் பண்ணிக்கோங்க. டபுள் செக் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்னோமோ ஆப்பில் லிரிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா பூக்களின் ராணின்னு சொல்லிட்டு தலைப்பு. அதில் மண்மணக்கும் காலை மெதுவாக மலரும் ஒரு வாசமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து லிரிக்ஸ் எனக்கு கொடுத்துருச்சு. சீன் பை சீன் கொடுத்துருச்சு, செகண்ட் பை செகண்டு. இதை நான் தூக்கிட்டு போய் நானே லிரிக்ஸில் பேஸ்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் ஒன்று விடாமல் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் செம்மையாக வரும். கோரஸ் சாங்குன்னு அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கோரஸாக பாடணும், இது வந்து சிங்கிளாக பாடணும் அப்படின்லாம் எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து எடிட் பண்ண தேவையில்லை. எல்லாத்தையும் அப்படியே தூக்கி அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறம் வந்து ஸ்னோங்கிற ஆப், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஆப்லேயும் மொபைலையும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைலையும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிஸ்டத்துலேயும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சிஸ்டத்தில் வந்து அந்த ஸ்னோமோ ஆப்பில் போயிட்டு அந்த க்ரியேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது பாருங்கள், அந்த க்ரியேட்டுன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே லிரிக்ஸு அது இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு கிரெடிட்ஸ் அது அவங்களே நிறையா கிரெடிட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒரு பாட்டு வந்து ஒரு தடவை நீங்கள் போட்டு 4 பாட்டு கொடுக்கும் வித்தியாசமாக. அந்த 4 பாட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒன்று செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டேன். கேட்குறீங்களா? இந்த மாதிரி அமேசிங்காக பாட்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சு. இப்போ நான் வந்து எடிட்டிங் ஆப்பில் போயிட்டு நான் வந்து அந்த வீடியோஸ் ஒவ்வொன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த பாட்டை வந்து கரெக்டாக அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வருதான்னு பார்த்து நான் வந்து மூவாவி ஆப், இது வீடியோ எடிட்டர் ஆப். சரிங்களா? இந்த வீடியோஸ்லாம் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஆல்ரெடி ஃப்ளோவில் கூகுள் ஏல க்ரியேட் பண்ண வீடியோவில் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன். ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து போட்டு எடிட்டிங் ஆப்பில் போட்டு அதுக்கு கீழே ஆடியோ ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் க்ரியேட் பண்ணலாம், ஆடியோ டவுன்லோட் பண்ணல ஸ்னோமோ ஆப்பில், அந்த ஆடியோ எடுத்துகிட்டு வந்து இதில் மிக்ஸ் பண்ணி நான் போட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ அது வந்து ஒவ்வொரு சீனாக பார்த்து நான் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன நான் வெப்சைட் நான் சொல்கிறேனோ அதை நீங்கள் போய் ட்ரையல் பாருங்கள். சரியா? ஃபஸ்ட்டு நான் என்ன வெப்சைட் சொன்னேன்?
ChatGPTயே நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கணும். ப்ராம்ப்டை எப்படி அதுக்கிட்டேருந்து வாங்குறதை நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் வந்து மக்கள்கிட்ட மற்றவங்கக்கிட்ட ப்ராம்ப்டை கொடு கேட்டிங்கன்னா அதே ப்ராம்ப்டை தான் கொடுப்பாங்க. அந்த வீடியோ அவங்க மேக் பண்ண வீடியோ அதே தான் அவங்களுக்கும் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அது நமக்கு தேவை கிடையாது. உங்களாலே முடியும். உங்களாலே ஓனாக ப்ராம்ப்டை க்ரியேட் பண்ணி வாங்கிக்க முடியும் ChatGPT பண்ணுற அதோட வேலை தான் அது ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுக்கும், கோட் ரெடி பண்ணி கொடுக்கும், வீடியோ ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுக்கும், எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கும். அதனால் ChatGPT நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்லியாகவே கேட்கலாம். இப்போ வந்து ChatGPT ஆப்பே வந்துடுச்சு. அதை வந்து நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் வந்து வாய்ஸ் நோட் இருக்கும். வாய்ஸ் நோட்டில் வந்து நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை பேச்சு தமிழ்லேயே நீங்கள் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு அது உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கும். சரிங்களா? இப்போ வந்து நான் ஆல்மோஸ்ட் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். வீடியோ வந்து உருவாயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வீடியோ வந்திருக்குன்னு. இதை நான் ஷார்ட்ஸில் போட போகிற நாளைக்கு அந்த வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு வந்து நான் வந்து சனிக்கிழமை நான் எப்போவுமே லைவ் வரலான்னு இருக்கேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் மறக்காமல் லைவ் வந்துட்டு என்னென்ன டவுட் இருக்கோ என்கிட்ட கேளுங்க. ஃபஸ்ட்டு வெப்சைட் என்ன சொன்னேன்? ChatGPTக்கு அப்புறம் என்ன சொன்னேன் நான்? எஸ், இமேஜ் கிரியேட்டர் இன் ChatGPT. இமேஜ் க்ரியேட் பண்ணோம் ChatGPT. இமேஜ் எந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணமோ அந்த அளவுக்கு அழகாக க்ரியேட் பண்ணது. எனக்கு கூகுள் நானோ பனானாவை விட எனக்கு ChatGPT தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பர்சனல் ரெக்கமெண்டேஷன். அதுக்கப்புறமேல நான் வந்து க்ரியேட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இமேஜை தூக்கிட்டு போய் நம்ம எதில் கொடுக்க போகிறோம்? ஃப்ளோங்கிற ஆப்பில் நல்ல வந்து இமேஜ் க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஏன்னா அது தமிழ் பேசுது. தமிழ் டப்பிங் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்களும் தமிழ் வீடியோஸை நிறையா பண்ணலாம். குட்டி ஸ்டோரிஸ் மேக் பண்ணலாம் குழந்தைங்களுக்காக. நீங்களும் க்ரியேட்டிவாக ஆகலாம். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் உங்களுக்கு ஒரு சான்ஸு. நீங்களும் க்ரியேட்டடாக ஆகலாம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான AI டூல்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்களா? கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்தடுத்து நான் வீடியோ மேக் பண்ணுறேன். என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி கமெண்ட் செக்ஷனில் பேசுங்க. எப்படி டெவலப் பண்ணலாம் இந்த AI வச்சுட்டு, எந்த மாதிரி கேரக்டர் டிசைன் பண்ணலாம். இதெல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருப்பீங்க. ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு எப்படி நம்ம இன்னும் டெவலப் பண்ணி போகலாம், எப்படி இன்னும் சம்பாதிக்கலாம், இன்னும் எப்படி ஏர்ன் பண்ணலாம். இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் AI மேக் பண்ண வீடியோஸ் தான். சிலது காப்பிரைட் வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறாங்க. அது எப்படி தெரியல. காப்பிரைட்ஸ் வீடியோஸ்லாம் அமௌண்ட் வந்து வராது. சரிங்களா? உங்களோட ஓன் க்ரியேஷனுக்கு மட்டும்தான் இங்கே வேல்யூவே. அதனால நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும். நீங்களும் க்ரியேட் பண்ணலாம், வீடியோ மேக் பண்ணலாம், ஸ்கிரிப்ட் எழுதலாம், நிறையா ஸ்டோரிஸ் மேக் பண்ணலாம், குழந்தைங்களுக்கான ஸ்டோரிஸை நிறையா கொண்டு வரலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்களும் டெவலப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டெய்லியும் அப்லோட் பண்ணுவேன் என்னோடய வீடியோஸை, டியூட்டோரியல்ஸும் டிப்ஸும் கொடுப்பேன். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.